ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கோடீஸ்வர யோகம் தரும் திருவண்ணாமலை குபேர கிரிவலம். கிரிவலத்தின் மகிமை, செல்லும் முறை, கிரிவலம் செல்வதற்கான விதிமுறைகள், திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை தரிசித்தால் கிடைக்கும் நன்மைகள், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளா இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் பற்றி அனைவருக்கும் தெரியும். ஆனால் சிலருக்கு மட்டுமே குபேர கிரிவலம் பற்றி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவர்கள் இந்த குபேர கிரிவலத்தை பற்றியும் அதன் மகிமையை பற்றியும் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் பின்புறம் உள்ள பக்தர்களால் அண்ணாமலை என்று அழைக்கப்படும் மலையை சுற்றி 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதை அமைந்துள்ளது. இந்த கிரிவல பாதையில் அஷ்டலிங்க கோவில்கள் உள்ளன. பௌர்ணமி மற்றும் விசேஷ நாட்களில் கிரிவல பாதையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்கின்றனர். கார்த்திகை மாதம் சிவராத்திரி நாளன்று குபேரன் பூமிக்கு வந்து அருணாச்சலேஸ்வரரை வணங்கி கிரிவல பாதையில் உள்ள குபேரலிங்க கோவிலில் இருந்து கிரிவலம் செல்கிறார் என்று கூறப்படுகிறது. கார்த்திகை மாதம் தேய்பிறை சதுர்த்தசி திதியும் சிவராத்திரியும் இணைந்து வரும் நாளில் சிவனை வழிபட்டு குபேரனை கிரிவலம் செல்வதாக பக்தர்களின் நம்பிக்கை. எனவே செல்வத்துக்கு அதிபதியான குபேரன் கிரிவலம் செல்லும் நாளில் கிரிவலம் சென்றால் செல்வம் பெருகும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. கர்மவினையின் பயனாக வரும் துன்பங்களில் ஒன்றுதான் பணக்கஷ்டம். இதற்கு குபேர கிரிவலம் நிரந்தர தீர்வாக அமையும். பிறந்த ஜாதகத்தில் கோடீஸ்வர யோகம் இல்லாவிட்டாலும் கோடீஸ்வரர் ஆகும் யோகத்தை உருவாக்கி தருவதுதான் குபேர கிரிவலம். ஒவ்வொரு தமிழ் வருடமும் கார்த்திகை மாதம் வரும் சிவராத்திரி அன்று வான் உலகிலிருந்து செல்வத்தின் அதிபதியான குபேர பகவான் பூமிக்கு வருகிறார். அவர் திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் 7வது லிங்கமான குபேர லிங்கத்துக்கு தின பிரதோஷ நேரத்தில் மாலை 4:30 முதல் 6 மணி வரை பூஜை செய்கிறார். அப்படி பூஜை செய்துவிட்டு இரவு 7 மணி அளவில் குபேர பகவானே கிரிவலம் செல்கிறார். அதே நாளில் நாமும் கிரிவலம் சென்றால் நமக்கு அண்ணாமலையின் அருளும் சித்தர்களின் அருளாசியும் குபேரனது அருளும் கிடைக்கும். அப்படி கிரிவலம் செய்யும் போது முடிந்த அளவிற்கு ஓம் ரீம் தனதானியம் அனுகிரக ஆகர்ஷய என்று கூறுவது மிகவும் சிறப்பு. இதன் மூலம் நாமும் நமது முன்னோர்களும் செய்த பாவங்கள் தீரும். நாம் மட்டுமல்ல, நமது அடுத்த 7 தலைமுறையையும் நிம்மதியாகவும் செல்வச் செழிப்புடனும் வாழும் என்பதும் ஐதீகம். திருவண்ணாமலை கிரிவலம் பற்றி அனைவருக்கும் தெரியும். ஆனால் திருவண்ணாமலையிலும் சரி, கிரிவல பாதையிலும் சரி, கிரிவலம் செய்யும் முறையிலும் சரி மறைந்திருக்கும் பல ரகசியங்கள் யாருக்கும் தெரியாது. இவற்றை பற்றி தெரிந்தவர்களால் கண்டிப்பாக ஆச்சரியப்படாமல் இருக்க முடியாது. மலையை சுற்றி வருவது மட்டும்தான் கிரிவலம் என பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கிரிவலத்தில் பல வகைகள் உள்ளது. ஒவ்வொரு கிரிவலமும் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய வாழ்வில் நிகழ்த்தக்கூடியவை. அப்படி ஒரு கிரிவலம்தான் குபேர கிரிவலம். சிலருக்கு இது பற்றி தெரிஞ்சிருக்கும், பலருக்கும் இந்த குபேர கிரிவலம் பற்றி தெரிஞ்சிருக்காது. அப்படி தெரியாதவர்கள் இந்த குபேர கிரிவலத்தை பற்றியும் அதன் மகிமையையும் பற்றி இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். கிரிவலத்தின் மகிமை, சிவ வழிபாடும் திருவண்ணாமலை கிரிவலமும் விதியையே மாற்றி எழுதக்கூடிய சக்தி வாய்ந்தது என சொல்வார்கள். திருவண்ணாமலையை எங்கிருந்தும் நினைத்து மனதார வழிபட்டாலே அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஆன்மீக பூமியில் கிரிவல பாதையில் அடிக்கு 108 லிங்கம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவை அனைத்தையும் நினைத்து வழிபட்டு வலம் வந்தால் எத்தனை மகா புண்ணியம் கிடைக்கும் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். அதிலும் சில குறிப்பிட்ட நாட்களில் கிரிவலம் வந்தால் அளவில்லாத பலன்களை வாழ்க்கையில் பெற முடியும். நாம் ஒவ்வொருவரும் முற்பிறவியில் செய்த ஏதோ ஒரு பாவத்தின் பலனாக கர்ம வினையால் இப்பிறவியில் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்த பாவங்கள் மட்டுமல்ல, நம்முடைய முன்னோர்கள் செய்த கர்ம வினைகளின் பலன்களில் ஒரு பகுதி நம்மை வந்து சேரும் என்றும் சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அப்படி கர்ம வினையின் பயனாக வரும் துன்பங்களில் ஒன்றுதான் பண கஷ்டமும். இதற்கு பல நிரந்தர தீர்வுகள் இருக்கின்றன. அவற்றில் முக்கியமான ஒன்றுதான் குபேர கிரிவலம். பிறந்த ஜாதக கோடீஸ்வர யோகம் இல்லாவிட்டாலும் கோடீஸ்வரர் ஆகும் யோகத்தை உருவாக்கி தருவதுதான் குபேர கிரிவலம். குபேர கிரிவலம் செல்லும் முறை,
கார்த்திகை மாத சிவராத்திரி அன்று ஒரே ஒரு நாள் கிரிவலம் சென்றால் அடுத்த ஒரு வருடத்திற்கு நமது வருமானம் நியாயமான விதத்தில் அதிகரிக்கும். இந்த ஒரு மணி நேரத்தில் குபேரலிங்கத்தை தரிசிக்க முடியாவிட்டால் வருத்தப்பட வேண்டாம். மானசீகமாக குபேரலிங்கம் இருக்கும் இடத்தை நோக்கி வேண்டிக் கொண்டால் போதும். இரவு 7 மணி ஆனதும் குபேரலிங்கத்தில் இருந்து புறப்பட்டு மீண்டும் குபேரலிங்கத்தில் வந்து கிரிவலத்தை நிறைவு செய்ய வேண்டும். அப்படி கிரிவலம் செய்யும் போது முடிந்த அளவிற்கு ஓம் ரீம் தனதானியம் அனுகிரக ஆகர்ஷய ஆகர்ஷய என்று கூறுவது மிகவும் சிறப்பு. ஆனால் செல்வம் வந்த பிறகு அந்த செல்வத்தை கொண்டு மற்றவருக்கு துன்பம் ஏற்படுத்தினால் வந்த செல்வம் வந்த வழியே போய்விடும். கிரிவலம் செல்வதற்கான விதிமுறைகள்: கிரிவலம் முடிந்ததும் வேறு எந்த கோவிலுக்கும் செல்லாமலும் பிறர் வீடுகளுக்கு செல்லாமலும் நேராக அவரவர் வீடு திரும்ப வேண்டும். கிரிவலம் செல்லும் போது செருப்பு போடக்கூடாது. ருத்ராட்சம் அணிந்து வேஷ்டி சட்டை, பெண்கள் அவரவர் பாரம்பரிய உடை அணிந்து சில மந்திரங்களை மனதுக்குள் ஜபித்தவாறு கிரிவலம் செல்ல வேண்டும். கிரிவலம் முடிந்து அன்று இரவு கண்டிப்பாக அண்ணாமலையில் தங்க வேண்டும் என்பது ஐதீகம். தங்கி மறுநாள் வேறு எங்கும் செல்லாமல் அவரவர் ஊருக்கு செல்ல வேண்டும் என்பது எழுதப்படாத சம்பிரதாயம். அப்படி செய்தால் மட்டுமே குபேர கிரிவலத்தின் பலன் நமக்கு கிடைக்கும். கிரிவல பாதையான 14 கிலோமீட்டர்கள் முழுக்க ஏராளமான சித்தர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். நமது வீண் பேச்சு அவர்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது என்பதால் வீண் பேச்சுக்கள் இன்றி கிரிவலம் செல்ல வேண்டும் என்பது விதி. முடிந்தால் கிரிவல பாதையில் உள்ள சாதுக்களுக்கு அன்னதானம், வஸ்திரதானம் செய்வது கோடி புண்ணியம். திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபத்தை தரிசிப்பதால் என்னென்ன நன்மைகள் உண்டாகும் என்பதை பற்றி இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். இங்கு சிவனே மலையாக காட்சி கொடுப்பதாக புராணங்கள் சொல்கின்றன. திருவண்ணாமலை என்றாலே அருணாச்சலேஸ்வரர், கிரிவலம், கிரிவலத்தை சுற்றி இருக்கும் கோவில்கள், திருக்கார்த்திகை தீபம் உள்ளிட்டவைகள்தான். ரமண மகரிஷி, யோகிராம் சுரத்குமார் உள்ளிட்டோரும் அடங்குவர். அந்த வகையில் வரும் 13ஆம் தேதி திருக்கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகிறது. இதற்காக மலை மீது தீபம் ஏற்றப்படுகிறது. இந்த வைபவத்தை பார்க்க குறிப்பிட்ட அளவுக்கு பக்தர்கள் மலையேறி தீபத்தை காண அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த ஆண்டு திருக்கார்த்திகை தீபத்தை மலையேறி போய் காண முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தீபமேற்றும் மலைப்பாதையில் முழுக்க கற்கள் சேதமடைந்தும் பாறைகள் உடைந்தும் காணப்படுகிறது. மலையில் ஏற்றப்படும் தீபமானது சுற்றி 20 கிலோமீட்டர் தூரம் வரை தெரியும். இந்த தீபத்தை நேரில் பார்த்தால் 21 தலைமுறைக்கு முக்தி கிடைக்கும். திருவண்ணாமலை தீபத்தன்று மலையை பார்த்து ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை உச்சரித்தால் 3 கோடி முறை உச்சரித்த புண்ணியம் கிடைக்கும். திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும் போது மலைக்கு உள்பகுதியிலும் பூஜைகள் நடக்கும். ஒலி கேட்டதாக ரமணர், சேஷாத்ரி சுவாமிகள் உள்பட பலர் கூறியுள்ளனர். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டதும் தீபத்தை வணங்கிவிட்டு கிரிவலம் வந்தால் ஆன்ம சக்தி அதிகரிக்கும். தீபத் திருநாளில் கிரிவலம் வந்தால் எத்தனை பெரிய பாவம் செய்திருந்தாலும் அவற்றிலிருந்து முழுமையாக விமோசனம் கிடைக்கும். கார்த்திகை தீபத்திலிருந்து 3வது நாள் மலையை பஞ்சமூர்த்திகளும் வலம் வருவார்கள் என சொல்லப்படுகிறது. அன்றைய தினம் நாமும் வலம் வந்தால் மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும். திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை காண சித்தர்கள் வருவார்கள் என்பது நம்பிக்கை. அப்படி வரும் சித்தர்கள் மலை உச்சியில் தீபம் ஏற்றும் கொப்பரை நெய்யில் சக்தி வாய்ந்த மூலிகை தைலங்களை சேர்த்து விடுவதால் அதிலிருந்து வரும் புகையானது தீய சக்திகளை அழிக்கும் திறன் கொண்டது. நம் உடல் உபாதைகளையும் தீர்க்கும் வல்லமை கொண்டது. கார்த்திகை தீபத்தன்று கிரிவலம் செல்பவர்களுக்கு 1000 அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். மலையில் ஏற்றப்படும் இந்த தீபம் சுமார் 11 நாட்கள் எரியும். இந்த நேரத்தில் எத்தனை காற்று, மழை வந்தாலும் தீபம் அணையாது. பஞ்சபூத தலங்களில் நெருப்பு தலமாக உள்ளது இந்த திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலை குபேர கிரிவலம் சிறப்பு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.